ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அருமையான ஒரு காரியத்தை சொல்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தேவப்பிள்ளையிலே, நம்ம ஆண்டவரத்தில் கேட்கணுமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய நேரம் நம்ம ஆண்டவரத்தில் கேட்கறதற்கு யோசிக்கிறோம். ஆனால் முதலாவது நம்ம யாருக்களை கேட்கணுமா? தெய்வத்தில் கேட்கணும். அல்லேலூயா. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேடுங்கள், கண்டடைவர். எதை தேடி கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் கண்டடைவீங்க. ஆமென். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 8வது வசனம் தான் அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு. வாசிக்க கேட்போம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இதுதாங்க சூப்பர். பாருங்க, ஏனென்றால் ஏன் நம்ம கேட்கணுமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். தேவப்பிள்ளை, எதை தேடிக்கொண்டிருக்கீங்க? எது கேட்டுக்கொண்டிருக்க? பிரதர், என் பிள்ளைக்கு வேலை இல்லை பிரதர், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, என் பிள்ளைக்கு பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் நீங்கள் குறைவாக இருந்து ஒரு கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க. ஆக்சுவலாக இது பரிசுத்த ஆவியனுடைய காரியத்தை குறித்து இங்கே கீழே சொல்லப்படும். பரிசுத்த ஆவியனர் மாத்திரமில்லை, நீங்கள் நான்கிற கேட்கிறத கர்த்தர் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை வேணாலும் ஆண்டவர்களை கேட்கும்போது அவர் நமக்கு நிச்சயம் கொடுக்கறதுக்கு உண்மையில் இருக்கிற. கேட்கிற எவனை பெற்றுக்கொள்கிறானா, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எதெல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு? எவ்வளோ தட்டிட்டேன் பிரதர், எவ்வளோ முயற்சி செய்துட்டேன். நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் அவர். ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை, நிம்மதியே இல்லை. கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவப்பிள்ளை, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதை கண்டடையணும்? சமாதானத்தை கண்டடையணுமா? ஐஸ்வர்யத்தை கண்டடையணுமா? உயரத்தை கண்டடையணுமா? எதை கண்டடையணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவத்தில் கேளுங்க, ஆண்டவத்தில் தட்டுங்க, ஆண்டவத்தில் தேடுங்க. உலக பிரகாரமாக தேடுறதை விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடும் போது நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். நமக்கு எல்லாரும் அறிந்த ஒரு அழகான ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம் கூட நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பாருங்களேன், இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருக்க ஒரு குருடன், பர்த்திமேயு என்னவன். அவன் அந்த பக்கம் இயேசு போறான்னு கேள்விப்பட்டனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு கூப்பிட்றான். ஜனங்களாம் தட்டுறாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவரை அழைச்சின்னு சொல்வார். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். அதே மார்க் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பாருங்க, ஆண்டவர்களை கேட்குறான். ஆண்டவரே, நான் பார்வை அடையணும். நீங்கள் 51ஆம் வசனம் 52வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவன் உடனே பார்வை அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டத்தில் என்ன வேணும் கேட்குறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஒருவேளை இன்னும் பார்க்கல பிரதர், கண்டடைகிற பிரதர், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. அவர் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையில தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாரா அன்னைக்கே அந்த குருடன் ஆண்டவர், நான் பார்வையடைய வேண்டும் கேட்டாங்கப்பா.
ஆண்டவரே பார்வை அடைந்து கொண்டான் அல்லவா. இன்றைக்கு கூட யார் யார் எதெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே ஆமென், அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். எதெல்லாம் திறக்கப்பட முடியாது ஆண்டவரே, தடையாக இருக்கிற திறக்கக்கூடாது, இப்படி திறக்கட்டுங்கப்பா. எதெல்லாம் கண்டடையணுமோ சமாதானத்தை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை இவர்கள் கண்டடைவார்களாக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுது கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக போகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் கண்டடைவீங்க, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.